சற்று முன் திமுகவில் இணைந்தார் செல்லூர் ராஜு. ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. கடந்த மாதம் வரை அதிமுகவின் உட்கட்சி பூசலிலும் சீட் கேட்டு முட்டிமோதும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பாலும் இந்த தொகுதி கடும் குழப்பத்தில் மூழ்கியிருப்பது பெரும் பிரச்சனையை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இப்போது செம ட்விஸ்ட் அனைவருக்கும் காத்திருக்கிறது. என்னவென்றால், தேர்தல் நெருங்கி வருவதால் அதிமுக சார்பில் போட்டியிட சிட்டிங் எம்எல்ஏ ஐயப்பன், முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி அமமுகவிலிருந்து வந்த மகேந்திரன் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் கதிரவன் என பலரும் உசிலம்பட்டி தொகுதியை மையப்படுத்தி காய் நிறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. இதற்கு நடுவில் இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது. ஆனால் சமீபத்தில் புதிய திருப்பங்கள் ஏற்பட்டு கள நிலவரமே போட்டலாக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அணிகளிடையே நிலவும் அதிகார போட்டி உசிலம்பட்டியிலும் எதிரொலித்தது என்பதை சொல்லலாம். அதே சமயம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளராக கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஐயப்பன் இம்முறை மீண்டும் சீட் கேட்டு காத்திருக்கிறார். அதே நேரம் முன்னாள் அமைச்சர் உதயகுமாரின் ஆசியுடன் மகேந்திரன் தீவிர களப்பணியில் இறங்கி வந்திருக்கிறார். அதிமுகவின் வசம் இந்த தொகுதி இருக்குமா அல்லது கூட்டணி கட்சியான ஃபார்வர்ட் பிளாக்கிற்கு செல்லுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த குழப்பங்கள் அதிமுக தொண்டர்களை தவிக்க வைத்துதான் வருகிறது. இந்த தத்தளிப்பிற்கு மத்தியில் திமுக மிகவும் நுணுக்கமான அரசியல் வியூகத்தை வகுத்து உசிலம்பட்டியில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த தொடங்கியிருக்கிறது. பழம்பெருமை வாய்ந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கோட்டையாக அறியப்பட்டாலும் அதிமுகவின் பலவீனமான சூழலை தங்களுக்கு சாதகமாக மாற்ற திமுக களமிறக்கியிருக்கிறது. தற்போது அந்த அதிரடி திருப்பமாக சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த ஐயப்பன் திமுகவிற்கு தாவியிருக்கிறார். இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் இம்முறை திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. இது தொகுதி முழுவதும் திமுகவின் வலிமையை பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. உசிலம்பட்டி நகராட்சி, எலுமலை பேரூராட்சி மற்றும் முக்கிய ஊராட்சி ஒன்றியங்களை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் சுமார் 2.64 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இருந்து வருகின்றனர். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட இத்தொகுதியில் முக்குளத்தூர் சமூகத்தினர் வாக்குகள் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாகவே இங்கு இருக்கிறது. தற்போது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பொதுமக்கள் மத்தியில் திமுகவின் மீதான நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. உசிலம்பட்டி மற்றும் சேலப்பட்டி ஒன்றியங்களை ஏற்கனவே திமுக கைப்பற்றி இருப்பது அவர்களின் அடித்தளம் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை காட்டி வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் அந்த தொகுதியில் அதிமுகவில் சீட் யாருக்கு என்ற குழப்பம் நீடித்து வரும் சூழலில் திமுக மிகவும் தெளிவாகவும் திட்டமிட்டும் தனது வேட்பாளரை களமிறக்கி வெற்றியை நோக்கி நடைபோடுகிறது. இத்தொகுதியின் அரசியல் வரலாறு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உயர்த்தி பிடித்தாலும் இன்றைய சூழல் திமுகவின் பக்கம் காற்று பலமாக வீசுவதை தெளிவாக உணர்த்துகிறது. அதிமுகவின் வேட்பாளர் தேர்வு தாமதமும் உட்கட்சி பூசலும் திமுகவின் வெற்றியை மேலும் எளிதாக்கியிருப்பது என்பதுதான் தற்போதைய கள யதார்த்தம் என்று மக்கள் மத்தியிலும் பேச்சுக்கள் அடிபடுகிறது. அதே சமயம் அதிமுகவில் உட்கட்சி பூசலில் அடிபட்டு கொண்டிருந்த மூத்த அமைச்சர்களில் பலரும் திமுகவிற்கு தாவிய போதும் மீதமுள்ள மொத்த அமைச்சர்கள் மத்தியில் இன்னும் உட்கட்சி பூசல் பிரச்சனைகள், வேட்பாளர் தொகுதி பங்கீடு பிரச்சனைகள் போதியவை இன்னும் ஓய்ந்தபாடில்லை. இதில் தற்போது முற்றியிருக்கும் ஒரு அமைச்சர் தான் திமுகவிற்கு தாவ இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆமாம், அதுதான் செல்லூர் ராஜு அவர்கள். அவரது ஆதரவாளர்களுடன் தற்போது அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பேச்சுக்கள் அடிபடியிருக்கிறது.